வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 23 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக உள் மாவட்டங்கள் வழி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த நிகழ்வு அரபிக்கடலில் கர்நாடக கரையோரம் போய் இறங்கியது. இருந்தாலும் இங்கே வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியை விட்டு சென்றிருக்கிறது. சரியாக புரியும்படி சொன்னால், கீழடுக்கு சுழற்சியாக தாழ்வு நிலையாக அரபிக்கடலில் இறங்க சாய்ந்த பம்பரம் போல் வங்கக்கடலில் கடலோரம் வரை சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு சாய்ந்த பம்பரத்தோட ஆணி எங்கே இருக்கிறது என்றால் கர்நாடக கரையோரம். அதோட சாய்ந்த மண்டை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்க கடலோரம். இப்படி மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் கடலோரத்திலும் இருக்க, கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லலாம், இடையடுக்கு மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் தரையிலையும் கடலோரமும் இருக்க, கீழடுக்கிலே தாழ்வு பகுதி செயலிழந்து ஒரு தாழ்வு நிலையாக அரபிக்கடலில் இறங்கி இருக்கிறது. இப்பொழுது அரபிக்கடலிலே ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு மண்டலத்தோட போய் இணைய போகிறது. அது தாழ்வு மண்டலத்தில் இணைய போகும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த தாழ்வு மண்டலம் லட்சத்தீவிற்கு மேற்கே இருக்கிறது. இப்பொழுது போய் இறங்கி இருப்பது கர்நாடக கரையோரம் இருக்கிறது. அதாவது கோவாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலமும் கோவாவிற்கு அருகே வந்திறங்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்து தீவிரமடைய போகிறது. தீவிரமடைந்து விலகாமல் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு அரபிக்கடலையே நீடிக்க போகுது. அந்த அரபிக்கடல் அந்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டிலோட மழைப்பொழிவு என்னாகும்னா மிரட்டல் அதிகமாக இருக்கும். மழை மேகங்களை நீராவியை நீராக மாற்றுவதற்கு அது இடையூறு கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் தற்பொழுது மழைப்பொழிவு 75% மாவட்டங்களுக்கு தேவையில்லை. ஆனால் 25% மாவட்ட பகுதிகளுக்கு மழை வேண்டும் என்று கவலையில் இருக்கிறார்கள் தான். திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் ஒரு சில மாவட்டங்களின் ஒரு சில ஊர்களில். ஆனால் 75-80% மேலே இடைவெளி வேண்டும், ஒரு 15 நாள் இடைவெளி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் போலி